ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதோ இந்த அருமையான இன்னும் ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் 2025க்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அருமையான இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை வல்லமையாக என் வாய் மூலியமாய் புறப்பட்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை 30, 60, 100 லட்சங்களாய் கோடிகளாய் அவருடைய இருதயத்தில் பேசட்டும், சிந்தை எண்ணங்களிலே பேசட்டும், அவருடைய வாழ்க்கையிலே அது கனி தரட்டும். அது வெறும் வார்த்தையாக இல்லாதபடி அது ஜீவன் இருக்கிறபடினால், அதிலே உயிர் இருக்கபடினால் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரட்டும், பெரிய அறுவடையை கொண்டு வரட்டும், பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், விடுதலையை கொண்டு வரட்டும், சுகத்தை கொண்டு வரட்டும், ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும், நம்பிக்கையை ஊட்டட்டும், விசுவாசத்தை தூண்டி எழுப்பட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வாக்கு தத்தமாகிய வாக்கு தத்தம் என்னவென்றால் என்ன? இன்று வேத வசனத்திலே கிட்டத்தட்ட 900 வாக்கு தத்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 9000 ப்ராமிசஸ் இன் த பைபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது 30,000 என்று ஒரு சிலர்கள் சொல்கிறாங்க. இதில் ஹீப்ரு வேர்டு ஹேவ் த சா என்று அர்த்தம். வாக்கு தத்தத்துக்கு ஹீப்ரு வேர்டு ஹேவ் த சா என்பது அர்த்தமாம். வாக்கு தத்தம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து அவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஒரு மனிதனை தேடி அவர் வாக்கு கொடுக்கிறார். முதலாவது அவர் படைத்த மனிதனாகிய ஆதாமிடத்தில், நீ ஆண்டு கொள், இந்த பூமி அனைத்தையும் ஆண்டு கொள், பூமியிலே வாழ்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸ் எல்லா ஜீவத்தையும் நீ ஆண்டு கொள் என்று அவர் சொன்னார். அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு அனிமல்ஸ், ஒவ்வொரு மிருகங்களும், ஒவ்வொரு செடி கொடி எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள் என்று சொல்லி முதல் வாக்கு தத்தம் பண்ணினார். ஆனால் அதை அவன் ஆண்டு கொண்டு வந்தார், ஆதாமும் ஏவாளும். அப்படி அவர்கள் ஆண்டு கொண்டு வந்தபோது அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்களுக்குள்ளே பாவம் வந்தது. பாவத்தின் நிமித்தம் சாபம் வந்தது, சாபத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. இப்படியாக வாக்கு தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டு கொள்ளக்கூடிய வாக்கு தத்தத்தை அவர்கள் ஆண்டார்கள். ஆனால் கீழ்ப்படியாமையினாலே மனிதனுக்கு அவன் தன்னுடைய வேர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏவாளுக்கும் வந்தது. கற்ப வேதனைப்பட்டு தான் குழந்தை பெற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் மனிதனை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனை அவர் தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார், அவரே தேடி வருகிறார். இந்த பூமியை அவர் மனிதனை வைத்து தான் காரியங்களை செய்கிறார். அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் 2025 ஏசியா எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய் இருப்பான் என்ற வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொன்னார். ஏனென்றால் அவர் சொல்லி அந்த வாக்கு தத்தம் அது நிறைவேறுவதற்கு சில காலங்கள், சில ஆண்டுகள் ஆனனால அவர்கள் இது நிறைவேறுமோ நிறைவேறாதோ என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருந்தால், ஆண்டவர், இது மனிதன் அல்ல, மனிதன் வாக்கு கொடுத்திருந்தால் மனிதன் வாக்கு மாறலாம், அல்லது மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தால் அவர் அதை கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார். ஆபுகூப் என்ற ஒரு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொன்னார், உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த தரிசனம் தாமதித்தாலும் அது கண்டிப்பாக அது நிறைவேறும். அதே மாதிரி உங்கள் வாக்கு தத்தம், உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இந்த புது வருடத்தில் ஆலயத்துக்கு போகும்போது ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நீங்கள் அந்த வாக்கு தத்த அட்டைகள் மூலமாக எடுப்பீர்கள்.
அல்லது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அவர்களோடு பேசின வாக்குத்தத்தத்தை மூலியமாய் இந்த 2025 உங்களோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சில பேர் மறந்து கூட போயிருக்கலாம். அது என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்குதே, கால தாமதம் ஆயிற்றே, வருடங்கள் கழிந்து விட்டனே, பல வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் நிறைவேறலையே. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தால் அதை கண்டிப்பாய் அவர் நிறைவேற்றுவார். வாக்கு உரைத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்து முடிப்பார். எப்படி ஆதாமுக்கு அவர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ அவர்கள் ஆண்டு கொண்டார்கள். இன்றைக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் என்னோட பேசின வாக்குத்தத்தம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக இருப்பான். நீங்கள் ஒருவேளை சின்ன மனுஷர்களாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் பெரிய வேலையோ ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாமல், அல்லது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு தாழ்ந்த சூழ்நிலையிலே வியாதி படுக்கையிலே படுத்து கொண்டு எதிர்காலத்தை குறித்து பயந்து, மன அழுத்தத்தை குறித்து பயந்து, வாழவே பிடிக்கலே என்று சொல்லி பயந்து, கடன் பிரச்சனையினால் நீங்கள் வாடிக்கொண்டிருக்கலாம். அல்லது பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், திருமணம் ஆகலையே, திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லையே, அல்லது நான் இன்னும் எனக்கு சொந்தமாக ஒரு இடம் இல்லையே, இப்படி அநேக காரியங்களை குறித்து நான் ரொம்ப சிறுமையிலே இருக்கிறேனே, நான் ரொம்ப தாழ்ந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, நான் ஆண்டவரை தானே நம்பியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார். என் இயேசு உங்களை தேற்றுகிறார். இயேசு கிட்ட வந்தால் அவரிடத்தில் வருகிறவரை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வந்தவர்கள் அனைவரையும் அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து மனதுருகி இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். அவர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை முடித்து கொடுத்தார், நன்மையான காரியங்களை செய்தார், ஆசீர்வதிச்சார். இப்படி சின்னவன் 1000. நம்ம நினைக்கலாம் ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறோம், நம்ம இந்த குளத்தில் பிறந்துட்டோம், இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு குளம், நம்ம இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன அங்கத்தினராக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியுமே. ஆண்டவர் மனுஷனை வேற்றுமையாக அவர் பார்க்கவே இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதனால் அவரிடத்தில் வேற்றுமை இல்லை. அவரிடத்தில் அவர் பாகுபாடு பார்ப்பதில்லை. இவர் பெரியவர், இவர் சின்னவர், இவர் படித்தவர், படிக்காதவர், இவர் ஏழை, இவர் பணக்காரர், இவர் விவசாயி, அப்படி என்று ஆண்டவர் ஒருவரையும் அவர் பாகுபாடு பார்ப்பதில்லை. சின்னவனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். 1000 அப்படிப்பட்ட ஒரு பெரிய பலத்த வாக்கு தத்தத்தை இன்று கொடுக்கிறார். சிறியவன் பலத்த ஜாதியமாக இருப்பான். நீங்கள் நினச்சா நான் சின்ன எங்கேயோ ஓரமாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு அதிகமான படிப்பும் இல்லையே, எனக்கு அதிகமான ஆட்கள் யாரையுமே தெரியாதே, என்னுடைய வாழ்க்கையில் வருமானம் அன்றாட கூலி தானே வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேனே, நான் பணத்துக்கு கஷ்டப்படுறேன், வேலை இல்லை, இப்படி அநேக காரியங்களை சொல்கிறான். ஓரமாக சமுதாயத்தில் ஓரமாய் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஒரு சிறிய ஆளாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக இருப்பான். உங்கள் வாழ்க்கையில் அவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இதை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். உங்களோட வாழ்க்கையில் பல தோல்விகளை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏமாற்றங்களை பார்த்துருக்கலாம், நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றியிருக்கலாம், கூட இருந்தவர்கள் உங்கள் முதுகு பின்னாடி குத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒருபோதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஏசாயால 41:13 பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் வலது கை பிரித்து என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இப்படி வாக்குத்தத்தங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எபிரேயர் 6:13-14 சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்கள் கேட்கலாம், எப்படி ஆண்டவரை என்னை ஆசீர்வதிச்சு எப்படி நான் பெருகிறது? இந்த சமுதாயத்தில் எனக்கு பழக்க வழக்கங்கள் நிறையா இல்லையே, ஆள் பலமும் இல்லையே, பணபலமும் இல்லையே, என்னை உற்றார் உறவினர் உதவியும் இல்லையே, என் சொந்தக்காரருடைய உதவியும் இல்லையே, என் நண்பர்களோட உதவியும் இல்லையே. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருக்கிறபடினால் அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இது கூட ஒரு வாக்கு தத்தம். கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிட்டு செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நீ எதற்கும் பயப்படாதே, எதற்கும் கலங்காதே. வியாதி படுக்கைகளை படுத்துக்கொண்டு எனக்கு என்ன எதிர்காலம் என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு உன்னை சுகமாக்குகிறார். இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நசரனாகிய இயேசுவின் தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அவர் உங்களுக்காக அவருடைய முதுகை காட்டினார். சிப்பாய்கள் அவர் முதுகை உழுதார்கள். அந்த அளவுக்கு அடித்தாங்க அவர் முதுகில். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் 39 அடி அடித்தாங்கன்னு சொல்லி. அப்படியாக அவருடைய முதுகு முழுவதும் தெரியாத அளவுக்கு அடிகள், காயங்கள். எதற்காக? அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாக இருக்கும்படியாக. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம். அது இடுப்பு வலியாக இருக்கலாம், அது முட்டி வலியாக இருக்கலாம், அது கால் வலியாக இருக்கலாம், அல்லது அது கிரானிக்கல் வியாதியாக இருக்கலாம். சுகர், டயபெட்டிஸாக இருக்கலாம், அது பிபியாக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், ஹார்ட்டில் பிளாக்காக இருக்கலாம், பிரெயின் டியூமராக இருக்கலாம், அல்லது கேன்சராக இருக்கலாம், அல்லது நடக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது பக்கவாதமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே உங்களுக்கு சுகம் உண்டாவதாக என்று ஏசாயா 53:4-5 அவர்தாமே நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அது கூட ஒரு வாக்கு தத்தம் தான். என்ன வாக்கு தத்தம்? அவர் உங்கள் வியாதிகளை சுமந்துட்டார். அதனாலே நீங்கள் சுகமாக இருக்கணும். இப்பொழுது அந்த சுகத்தை பேசுகிறேன். உங்கள் சரீரத்துக்குள்ள சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இப்பொழுது படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை தருவீராக, அறிவை தருவீராக, விவேகத்தை தருவீராக. கர்த்தர் ஞானத்தை தருவர். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 1:5 சொல்லியிருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன், சம்பூர்ணமாய் கொடுப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஞானத்தை உங்களுக்கு தருகிறார். அவர் கொடுக்குற ஞானத்தில் நீங்கள் நிற்கும் போது அவர் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேண்டிய ஆர்வத்தையும், ஆசையும், வாஞ்சையும், விருப்பத்தையும், கான்சன்ட்ரேஷனையும், ஃபோக்கஸையும் அவர் கொடுக்குறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார் இருக்கிறார். பயப்படாதீங்க. படிக்கிற பிள்ளைங்கள்லாம், திருமணமாகாத பிள்ளைங்கள் எத்தனையோ வரங்கள் பார்த்துட்டாங்க, இன்னும் எனக்கு திருமண காரியம் நடக்கலையே. ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அல்லது மனுஷி தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை அவர் கொடுப்பார். தடைகளை ஒட்டைப்பார். அற்புதங்களை, அதிசயங்களை இயேசு செய்வார். ஏற்ற துணை அவர் உங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். திருமணமாய் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கர்ப்பத்தின் கனியை திறப்பார். அந்த கர்ப்பத்தில் இருக்கிற எல்லா கட்டிகள் நீங்கும். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும். எல்லா விதமான மருத்துவ பிரச்சனைகள் நீங்கும். நசரனாகிய இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகி நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு வீடு வாசல் இல்லையே, எனக்கு வீடு வேணுமே என்று சொல்லுகிறவர்கள், வீடுகளை கட்ட அவர் உதவி செய்வார். அவரே வழியை வாய்க்க பண்ணுவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டாது. அதன்படியாக அவர் உங்களுக்கு வீடுகளை வாங்க பலன் தருகிறவராக இருக்கிறார். கடன் பாரத்தில் இருக்கிறனே, கடனை அடைக்க வழியே இருக்காதா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோமே. அதே மாதிரி உபாகம் 8:18 வாசிக்கிறோமே. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு
உங்கள் தரித்திரத்தை நீக்கி, உங்கள் கடன் பாரங்களை நீக்கி, உங்களுக்கு கடன் அடைக்க வழியை, வாசல்களை உண்டு பண்ணி தருவார். அவரே உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார், அறிவை தருவார், விவேகத்தை தருவார். ஐயோ, ஜான் ஏறி முளம் சறுக்குதே என்று சொல்லுகிறீர்களா? என் வாழ்க்கையில் ஏதோ சாபம் இருக்கிறது, நான் பண்ண பாவமோ, என் தாய் தகப்பன் பண்ண பாவமோ, என் மூதாதையர் பண்ண பாவமோ என்று சொல்லுகிறீர்களா? இல்லை. இந்த இயேசுவை நீங்கள் நம்பும் போது, இயேசு கலாத்தியர் 3:13 படி அவர் உங்கள் சாபங்களெல்லாம் சுமந்து விட்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி உங்களை மீட்டு கொண்டார். அதன்படி யார் விட்ட சாபமோ, யாரெல்லாம் உங்களை சாபம் போட்டாங்களோ, அது ஒன்றும் நசரனாய் இயேசுவின் நாமத்தினாலே அது பலிக்காதே போகட்டும். நசரனாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அப்பொழுது அவருக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. நீ பெரும் ஜாதியாக இருப்பேன் என்று சொன்னார். இந்த பூமியின் விசுவாச தந்தையாக இருப்பேன் என்று சொன்னார். அப்படியாக சொல்லும் போது அவருக்கு எந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார். அதனால் உங்களுக்கு வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவர், தாமதித்தாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை நம்புங்கள், பொறுமையை கேளுங்கள். ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருங்க என்று நீங்கள் கேட்கும் போது என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தெல்லாம் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஆண்டவர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொப்பனம் மூலமாய் பேசினாரோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இதோ, ஆனால் உங்கள் இருதயத்திலே மற்றவர்கள் மீது கசப்பும், மற்றவர்கள் மீது வெறுப்பும், மற்றவர்கள் மீது இருக்கிற கோபங்களும் நீங்கள் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற தாமதமாகும். வாக்கு தத்துவம் உரைத்தவர் அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையிலே உங்களுக்கு எப்படி செய்யணும், எப்படியாக செய்து முடித்து கொடுக்கணும்னு சொல்லி ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய குணங்கள் நிமித்தம், நம்மளுடைய குணங்கள் இன்னும் கோபம், நமக்குள்ளே இருக்கிற வீண் வார்த்தைகள், வீண் பெருமைகள், அகந்தைகள், அகங்காரங்கள், பிடிவாதங்கள், தர்க்கங்கள் மற்றும் கசப்புகள், வெறுப்புகள், பழிவாங்குதல், இப்படிப்பட்டவைகளிலிருந்து நாம் விலக வேண்டும். இந்த இருதயம் நமக்குள் இருக்கக்கூடாது. இந்த இருதயம் நமக்குள் இருக்கவே கூடாது. இதை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், நான் மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம யாரையும் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்கிறது கர்த்தருக்குரியது. அதனாலே நாம் யாரையும் பழி வாங்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் கோர்ட் கேஸுகளை அவரே வழக்காடுவார். அவரே நீதிபதியாக இருப்பார். அவரே உங்களுக்கு உங்கள் கோர்ட் கேஸுகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். நீங்கள் இழந்து போன காரியங்கள், நீங்கள் ஒருவேளை உங்கள் நகை திருட்டு போயிடுச்சு, இல்லை எங்களுக்கு வர வேண்டிய பாக்கி வரவில்லை, எல்லாம் இழந்ததெல்லாம் கொடுக்கிறவரின் இயேசு அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது இந்த 2025 2024 எதெல்லாம் இழந்து போனீங்களோ 2025 அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்கலாம், பணம் இல்லை என்று சொல்லி நிம்மதி இழந்திருக்கலாம், அல்லது திருடு போயிடுச்சு என்று சொல்லி நிம்மதி இழந்திருக்கலாம், வேலை போய்விட்டதே என்று சொல்லி நிம்மதி இழந்திருக்கலாம், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டதே அதனால் என் வேலை போய்விட்டதே என்று சொல்லி நிம்மதி இழந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் அதை சரி செய்து உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வேலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அதான் நான் சொல்லபடி வாக்கு தத்தங்கள் வேத வசனத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராய் சாயுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் அந்த குணங்கள் நீங்கட்டும், தேவையற்ற குணங்கள் எல்லாம் நீங்கட்டும், தேவையில்லாத குணங்கள் எல்லாம் நீங்கட்டும், இந்த கோபம், எரிச்சல், தர்க்கம் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி
உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அந்த வாக்கு தத்துவத்தை கூறுகிறேன். 2025க்கான வாக்கு தத்துவம் ஏசாயா 60:22 படி, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக இருப்பான். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதோ என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் போகிற சூழ்நிலை எப்படி என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து இதை அவர் கொடுத்து உங்களுக்கு நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தையே இது மனப்பாட வாய்ப்பாடு மாதிரி அறிக்கை பண்ணுங்கள். இதை உங்கள் இருதயத்தில் வைத்து இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இதை வாயினால் அறிக்கையிடுங்கள். இப்பொழுது இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து அது நிறைவேறும். அற்புதங்களை, அதிசயங்களை கொண்டு வரும். என் வாழ்க்கையிலே இரவு நேரத்தில் தூக்கமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சுகமான நித்திரையை கொடுக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல இறக்கி வையுங்கள். உங்கள் பாரங்களை அவரிடத்துல இறக்கி வையுங்கள். உங்கள் சுமைகளை அவரிடத்துல இறக்கி வையுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்கு இரவிலே நல்ல சுகமான நித்திரையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறும். உங்களுடைய இழப்புகள் எல்லாம் வெற்றியாய் மாறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 20:4, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் மன விருப்பம் என்னவோ அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வழியிலெல்லாம் அவரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் மனுஷன் அல்ல, என் இயேசு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் போகும்போது அதை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு போங்கள். ஆண்டவர் மனிதர் கணங்களே தயவு கிடைத்து, எல்லா பெரிய அதிகாரி கண்களே தயவு கிடைத்து அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக கண்கள் எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த அவரிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்போது உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாய் மாறும். என் ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் கூட உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இதோ கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நான், ஆண்டவரே, நீங்கள் என் இருதயத்தில் போட்ட, ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசின இந்த வசனத்தை அவர்களுக்கு முன்பாக நான் வைத்து விட்டேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டது போல, என் ஆண்டவராய் இயேசுவே அவருடைய வாழ்க்கையில் இழந்த எல்லா இழப்புகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். வியாதிகள் நீங்கி சுகமாய் நடக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள், அடையாளங்களோட வாழ்க்கையில நடக்கட்டும். வாக்கு தத்தங்கள் அது தாமதித்தாலும் அது நிறைவேறட்டும். 2025 அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் நீடிய வாழ்வையும் ஆண்டவரே தைரியப்படுத்துவீராக. அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு எந்நாளும் மகிமை உண்டாவதாக. எல்லா கனம், மகிமை, துதி, புகழ், பெருமை என் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை வாயினால் அறிக்கையிடுங்கள். கண்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியங்களை பார்ப்பீர்கள். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.